Hello guys, நான் உங்க ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வால்யூம்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு எலாபரேட்டாக பார்த்துருப்போம். அதை பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்கணும், ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி டேட்டா பிரிக்ஸில் வால்யூம்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் பாருங்கள். இல்லைனா கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் 1 by 1 பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா வியூஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சீக்வல் டேபிள்னா ஆக்சுவல் டேபிளா இல்லை ஃபிசிக்கல் டேபிளா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது ஒரு விர்ச்சுவல் டேபிள். இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேடா விர்ச்சுவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்தும் இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பிளாப் ஸ்டோரேஜுக்கும் டேட்டா லேக்கும் என்ன வித்தியாசம்? பிளாப்ல ஃபோல்டர்ஸ் எல்லாம் விர்ச்சுவலாக இருக்கும், விச் மீன்ஸ் ஒரு ஃபைல் இல்லைனா அந்த ஃபோல்டர் டிலீட் ஆகிடும். டேட்டா லேக்கில் அப்படி கிடையாது, ஃபோல்டர் வந்து ஃபிசிக்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு டெம்பரவரி டேபிள்னு சொல்லலாம். வியூஸை வந்து இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்னா டெம்பரவரி டேபிள்ஸ் ஸ்டோர்ட் இன் டேட்டாபிரிக்ஸ். எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் டேட்டாபிரிக்ஸில்? யூனிட்டி கேட்டலாக் அப்படின்ற இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போனா என்னது வியூஸ்ன்றது? என்னது கெஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள், யூனிட்டி கேட்டலாகோட ஆப்ஜெக்ட். கேட்டலாகோட ஆப்ஜெக்ட், ஃபைன். ஸோ வியூஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தை பார்த்துருக்கோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி வியூஸே டெம்பரவரி டேபிள்ஸ், அதிலே டெம்பரவரியா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இருக்குது. பெர்மனெண்ட் வியூஸ், இதை கிரியேட் பண்ணுவோமானா 90% வாய்ப்புகள் கம்மி. ஏன்னு பார்த்தோன்னா, இப்போது கிளஸ்டர் இருக்குல்ல, கிளஸ்டர்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண கம்ப்யூட். நான் டேட்டா பிரிக்ஸ்குள்ளே போனேன்னா இங்கே ஒரு கம்ப்யூட் நான் அசைன் பண்ணியிருப்பேன்ல, இங்கே இருக்க பாருங்கள், சஞ்சய் பாஸ்கரன் கிளஸ்டர்னு சொல்லிட்டு இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? இதுதான் கம்ப்யூட். இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணனா டெம்பரவரி வியூஸ் போயிடும். மீன்ஸ் போயிடும், இருக்கவே இருக்காது, அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறமா. பெர்மனெண்ட் வியூஸ்னால் அப்படி கிடையாது. பெர்மனெண்ட் வியூஸ் வந்து ஸ்டோர்ஸ் அண்டர் யுவர் யூனிட்டி கேட்டலாக். ஸோ இதை யூஸ் பண்ணி மோஸ்ட்டாக வியூஸ் எதுக்கு கிரியேட் பண்ணுவோம்னா பவர் பிஐ டேஷ்போர்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. we can connect it with Power BI dashboard for visualization. எதை விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம்? ஆஃப் டேட்டா. இட் கேன் பி த்ரூ pie chart or it can be through bar chart, anything like that guys. ஸோ வியூஸ்னால் என்னென்ன டைப் ஆஃப் வியூஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருக்கோம். இப்போது ஆக்சுவலான இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிடுவோமா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி வால்யூம்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? அந்த வால்யூம்ஸ்க்கு எனக்கு ஒரு கொரி இருக்குப்பா. இந்த கொரியில் வர ரிசல்ட் இருக்குது தெரியுமா? 2 டேபிள், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்குது, எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் எனக்கு இவ்வளோ காலம்ஸ் இருக்குது, எம்ப்ளாயி டேபிள்ஸில் எனக்கு இவ்வளோ காலம் இருக்குது. சிமிலராக டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் எனக்கு இவ்வளோ காலம் இருக்குது. இந்த காலம்ஸ் எல்லாம் நான் மேலே போட்டிருப்பேன். இருக்குமா எங்கே இருக்குது? ஓகே கைஸ், பாட்டு போயிட்டே இருக்குது, அதுக்கெலாம் போக தேவையில்ல, பழைய இதோ இருக்குது. இப்போ எனக்கு இந்த 2 டேபிளில் இருக்க குறிப்பிட்ட காலம்ஸ் மட்டும் வேணும். என்னென்ன? எம்ப்ளாயி காலம் வேணும், எம்ப்ளாயி நம்பர் வேணும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், ஹையர் டேட் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம். இந்த காலம் மட்டும் ஒரு வியூவாக கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ண கொரி இருக்குது தெரியுமா? இந்த கொரியை நான் எடுக்கிறேன். இப்போது இந்த கொரியை அப்படியே ஃபுல்லாக எடுக்கிறேன், காப்பி பண்ணிட்டு ஒரு புது கொரி ஒரு புது செல்லை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் கைஸ். பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக சீக்வல் கொரி எடிட்டராக மாறிடுச்சு. இந்த கொரியை வச்சு நான் ஒரு வியூஸ் கிரியேட் பண்ண போகிறேன். இருங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த கொரியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு வியூஸோட சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூஸ் எக்ஸ்டர்னல்
கேட்டலாக்குள்ளே இருக்க எக்ஸ்டர்னல் ஸ்கீமாக்குள்ளே இருக்க இந்த வியூஸோட பேர் வந்து எம்ப்ளாயி வியூஸ்ன்னு நான் வச்சிடுறேன். சரிங்களா? எம்ப்ளாயி வியூ அப்படின்ட்டு வைக்கிறேன். ஓகே, இந்த வியூக்கோட பேர் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூஸ்னு வராது, வியூன்னு வரும். ஓகே ஃபைனா? ஆஸ் அப்படின்னு போடணும். இப்போ அந்த எஸ்கியூஎல் கொரியை அப்படியே போட்டு விட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், வியூஸ் கிரியேட் ஆகிடும். இதை நான் எங்கடா போய் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கேயே பார்க்கலாம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் கேட்லாக் எக்ஸ்டர்னல் கேட்லாக்குள்ளே இருக்க எக்ஸ்டர்னல் ஸ்கீமாக்குள்ளே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா டேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வியூஸ். டேபிள்ஸில் ஏன்டா ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு விர்ச்சுவல் டேபிள் இல்லை, இங்கே பார்த்தீங்களா? அதனால் டேபிள்ஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் இதை கொரி பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ பெரிய கொரி போடணுமா அவசியம் இல்லை. வியூ கிரியேட் ஆகிடுச்சு, ஜஸ்ட் வியூ நேம் மட்டும் வச்சு நீங்கள் கொரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி அது உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன். SQL போயிட்டு select ஸ்டார் ஃப்ரம், அவ்வளோதான். அந்த வியூவோட பேர் எக்ஸ்டர்னல் கேட்லாக்குள்ளே இருக்க எக்ஸ்டர்னல் ஸ்கீமாக்குள்ளே இருக்க எம்ப்ளாயி வியூ கரெக்டு தான். என்டர் பண்ணுங்கள், அவ்வளோதான் வந்துடும். இங்கே ஸ்மால் லெட்டரில் இருக்குதே, நீ கேபிட்டலில் போடுறேன் அதெல்லாம் இல்லை. டேட்டா பிரிக்ஸ்க்கு தெரியும், அவன் வந்து ஒரு இன்டெலிஜென்ட், என்ன மாதிரி மக்கள். ஓகே, ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டா வந்துருச்சு கைஸ். இப்போ இந்த டேட்டாவை வந்து நம்ம பவர் BI டேஷ்போர்டோட கனெக்ட் பண்ணலாம். அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் வியூஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெம்பரரி வியூஸ் நம்ம கிரியேட்டே பண்ண தேவையில்ல, அது எப்படி கிரியேட் பண்ணணும் நீங்களே பார்த்துக்கோங்க. அது கிளஸ்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டெம்பரரி வியூஸ் போயிடும். பெர்மனன்ட் வியூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டெம்பரரி வியூஸ் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். தேங்க்யூ கைஸ்.